என் பேர் சிவகாமி, திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழக துணை செயலாளர். அமமுகலேருந்து வந்திருக்கோம். அம்மாவின் ஆட்சி அமைக்கிறதுக்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 அம்மா தலைமையில் ஆட்சி அமைகிறதுக்காக அம்மா தலைமையை ஏற்று வந்திருக்கிறோம். தீய சக்தி திமுகவை ஒன்றிணைந்து எல்லாரும் ஒன்றிணைந்து இருந்தால் மட்டுமே தான் தீய சக்தி திமுகவை வீழ்த்த முடியும். அதனால் அம்மாவின் அடிப்படையில் அம்மா வழியில் அனைவரும் ஓரணியில் திரண்டால் மட்டுமே நமது வெற்றியை இலக்கை அடைய முடியும். தலைவரின் வழியில் அம்மாவின் வழியில் நம்ம அம்மா சின்னம்மா அவர்கள் வழியில் அனைவரும் ஒன்றிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை தீயசக்தி திமுகவை வீழ்த்தி அமோக வெற்றியடைய செய்யணும். நம்ம அம்மாவின் ஆட்சியை நிலைநாட்டணும். தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் கட்சியின் தொண்டர்கள் அனைத்து கட்சி தொண்டர்களும் இப்போல்லாம் தமிழ்நாடு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கிராமப்புறத்துலேயும் சரி, பெண்களும் சரி, கஞ்சா, போதை ஒழிப்பு, கற்பழிப்பு, பெண்களுக்கு நாட்டில் வந்து பாதுகாப்பே கிடையாது. அம்மா ஆட்சியில் இப்படி நடந்த விஷயமே கிடையாது. திமுக ஆட்சியில், தீயசக்தி திமுக ஆட்சியில் மட்டும்தான் அப்படி நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒன்லி அவங்க ஆட்சி அமையணும், மக்கள் எப்படி போனான்னு, அதெல்லாம் மக்கள் எப்படி வாழணும் வைக்கணுங்களோ அவங்களுக்கு தெரியாது. மக்கள் எப்படியும் போட்டோம், நமக்கு நம்ம ஆட்சியை அந்த நேரத்தில் ஓட்டுக்கு துட்டு கொடுத்தோ, மகளிர் உரிமைன்னு சொல்லி இலவச திட்டங்களை அறிவிச்சிட்டு வீட்டில் இருந்தே ஓட்டு கேட்டு அவங்க பாட்டில் பணத்தை கொடுத்து அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்களே தவிர மக்களுக்கான எந்த நலனும் அவங்க இதுவரைக்கும் பண்ணலை. பெண்கள் சுதந்திரமாக நடமாடணும்னா அம்மா ஆட்சி மீண்டும் நம்ம சின்னம்மா தலைமையில் 2026 ஆட்சி அமைத்தால் மட்டும்தான், எல்லாரும் சின்னம்மா தலைமையில் 2026 அனைவரும் ஒன்றிணைந்து நின்றால் மட்டுமே நமது 2026 அமோக வெற்றியடைந்து அம்மா தலைமையில் அம்மாவின் ஆட்சியை கொண்டுட்டு வர முடியும். நாங்கள் சித்தர் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளையிலேருந்து வந்திருக்கோம். சிவகங்கை மாவட்டம், சிவகங்கையிலேருந்து வந்திருக்கோம். அம்மாவை பார்த்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த தீய சக்தி திமுகவை ஒழிக்கிறதுக்கு அம்மாவுக்கு பெரிய பக்கபலமாக நாங்கள் இருப்போம். அதுபோக முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு செய்த துரோகத்திற்கு எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்டம் முழுக்க தோக்கடிக்கிறதுக்கு முழுமையாக இரவு பகல் பாராமல் கடுமையாக வேலை செய்வோம். நாங்கள் சிறு வயதிலிருந்தே அம்மாவை பார்க்குறோம். நாங்கள் பசுமொன்னுக்கு அம்மா வருஷம் வருவாங்க. அம்மாவை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா அம்மாவோட கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே அம்மாவோட இருந்து பெரிய பக்கபலமாக இருந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் சின்னம்மாவை ரொம்ப பிடிக்கும். சின்னம்மா இப்போ சந்திச்சோம். நாங்கள் அம்மாவை சந்தித்ததுக்கு உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் என்றைக்குமே பெரிய சப்போர்ட்டாக இருப்போம்மா, நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொன்னோம். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நன்றிப்பா, நானும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னாங்க அம்மா. நாங்கள் இன்றைக்கி அம்மாவை எதுக்கு பார்க்க வந்தோம்னா, ஜெயலலிதா அம்மாவோட திருவுருவமாக நாங்கள் சின்னம்மாவை பார்க்குறோம். அவங்களோட ஆதரவு என்றைக்குமே நாங்கள் தெரிவிப்போம். பெண்கள் பாதுகாப்புக்காக அம்மா எவ்வளோ பாடுபட்டிருக்காங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். திரும்பவும் இந்த விடியலாட்சியை ஒதுக்கிட்டு அதே பெண்கள் பாதுகாப்புக்காக அம்மா வரணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப வேண்டுகோளாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி அம்மாவை சந்தித்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லி கூப்பிட்ருக்கோம். என்றைக்கு நாங்களும் அம்மாவுக்கு ஆதரவாக இருப்போங்கிறத நாங்களும் தெரிவிச்சிருக்கோம். அம்மா பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி. நான் அமமுகவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிறேன். இப்போ சின்னம்மாக்காண்டி நான் வந்திருக்கிறேன். மக்களுக்காகவும் ஜெயலலிதா அம்மா வழியிலையும் அதை தொடர்ந்து சின்னம்மாக்காண்டியும் தொடர்ந்து பணியாற்றுவேன். சின்னம்மாவும் அம்மாவும் இணைந்து அதிமுகவை ஒரு நல்ல சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதிமுக ஆட்சி இருந்தால் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற சூழல் மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம இடையில எல்லாருமே நிம்மதியாக தூங்கணும். இப்போ அந்த மாதிரி இல்லை, ரொம்ப மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க. திருப்பியும் நம்ம அம்மாவின் ஆட்சி, நம்ம ஜெயலலிதா அம்மாவின் ஆட்சி திருப்பியும் வளரணும்னு சொல்லி சின்னம்மான் வழியில் வந்திருக்கேன். கட்டாயம் இதுக்காண்டி பணியாற்றுவேன்.